Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு biology unit 15 detail 4 படிக்கலாம். Describe the structure of spinal cord. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. This is an important question and it's also an easy answer. உங்க listening skills test பண்றதுக்காக I will ask you few questions. So வீடியோவை கவனமா listen பண்ணுங்க. Spinal cord. Spinal cordனா முதுகுத்தண்டு நரம்பு. It's a long thick bundle of nerves. நம்ம brainல இருந்து மத்த body partsக்கு messages எடுத்து செல்லும் long thick bundle of nerves தான் spinal cord. Spinal cord is a cylindrical structure lying in the neural canal of the vertebral column. அதோட shape cylinder அல்லது ஒரு long tube ஓட shapeல இருக்கும். அததான் cylindrical structureனு சொல்றோம். brainல இருந்து நம்ம body partsக்கு messages எடுத்துட்டு போறனால spinal cord ரொம்ப சேஃபா இருக்கணும். So it is located in the neural canal of the vertebral column. vertebral columnனா நம்ம முதுகெலும்பு நிறைய small bones ஒன்னு மேல ஒன்னு அடுக்கப்பட்டிருக்கும். அந்த எலும்புங்களுக்கு நடுவுல நியூரல் கெனால் நரம்பு கால்வாய் என்கிற காலியான பாதை இருக்கும். இந்த நியூரல் கெனால்குள்ளதான் பாதுகாப்பா ஸ்பைனல் கார்டு இருக்கும். சோ வெர்டிபிரல் காலம்ல இருக்கிற நியூரல் கெனால்குள்ள ஸ்பைனல் கார்டு இருக்கும். இந்த பாதுகாப்பு பத்தாதுன்னு இட் இஸ் ஆல்சோ கவர்டு பை மெனிஞ்சஸ். மெனிஞ்சஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட் ப்ரொடெக்டிவ் கவரிங். ஸ்பைனல் கார்டை இன்ஜுரி மற்றும் இன்ஃபெக்ஷன்ல இருந்து இது பாதுகாக்கிறது. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த லோயர் எண்ட் ஆஃப் மெடுலா ஆப்லங்கேட்டா டு த ஃபர்ஸ்ட் லம்பார் வெர்டிப்ரா. மெடுலா ஆப்லங்கேட்டா நம்ம பிரெயினோட பேக் சைடுல இருக்கு. அங்க இருந்து லோயர் பேக் வரைக்கும் இருக்கும். உங்க நடு முதுகுல கை வச்சு பாத்தீங்கன்னா நீளமான எலும்பு நம்ம ஸ்கல்ல இருந்து கீழ் முதுகு லோயர் பேக் வரைக்கும் போறது தெரியும். அந்த லோயர் பேக் இஸ் ஆல்சோ கால்ட் லம்பார் வெர்டிப்ரா. நம்ம பெண்ட் பண்றதுக்கு ட்விஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த லம்பார் வெர்டிப்ரா. The posterior most region of spinal cord tapers into a thin fibrous thread-like structure called filum terminale. posterior region lower end. tapersனா இங்க காமிச்சிருக்க மாதிரி மேல broad-ஆ இருந்து படிப்படியா மெல்லியதா ஆவதுதான் tapersனு சொல்றோம். ஸ்பைனல் கார்டோட லோவர் எண்ட் படிப்படியா மெல்லிதாகி அதனோட லோயர் பார்ட் ஒரு மெல்லிய நூல் போல இருக்கும். இதத்தான் ஃபீலம் டெர்மினலேன்னு சொல்றோம். Internally, the spinal cord contains a cerebrospinal fluid filled cavity known as the central canal. Internally-னா inside of the spinal cord. ஸ்பைனல் கார்டு நடுவுல ஒரு சிறிய குழாய் போன்ற காலி இடம் இருக்கும். That is called cavity. இந்த கேவிட்டில cerebrospinal fluid அப்படிங்கிற ஒரு திரவம் நிறைஞ்சிருக்கும். இந்த fluid ஸ்பைனல் கார்டை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது. The gray matter of spinal cord is H-shaped. ஸ்பைனல் கார்டை கிராஸ் செக்ஷனா கட் பண்ணி டாப்ல இருந்து வியூ பண்ணினா சென்டர்ல இருக்கிற கிரே மேட்டர் ஹெச் ஷேப்ல இருக்கும். இந்த கிரே கலர் இருக்கு இல்லையா, அதுதான் கிரே மேட்டர். அண்ட் இந்த சென்டர்ல இருக்கிற குழாய் மாதிரி அமைப்பு தான் சென்ட்ரல் கெனால். யூ கேன் see this is in H shape. இந்த H ஷேப்போட 4 ends ஹார்ன்ஸ்னு சொல்றோம். The upper end of letter H forms posterior horns and lower end forms anterior horns. இந்த அப்பர் எண்ட் ரெண்டையும் posterior horns னு சொல்றோம். இந்த லோயர் எண்ட் ரெண்டையும் anterior horns னு சொல்றோம். A bundle of fibers pass into the posterior horn forming dorsal or afferent. afferentனா arriving. நம்ம பாடியில இருந்து இன்ஃபர்மேஷனை ஸ்பைனல் கார்டுக்கு எடுத்துட்டு வர nerve fibers இந்த posterior horn மூலமா தான் என்டர் ஆகும். These fibers are called as afferent or dorsal roots. இப்ப நம்ம சூடா ஒரு பொருளை தொடறோம் or டீடைல் 3ல பார்த்த மாதிரி ஒரு நீடில் நம்ம கையை prick பண்ணுது. இந்த மாதிரி சென்சரி இன்ஃபர்மேஷனை இந்த afferent roots தான் கேரி பண்ணி ஸ்பைனல் கார்டுக்கு கொண்டு சேர்க்குது. ஃபைபர்ஸ் பாஸ் அவுட்வர்ட் ஃப்ரம் த anterior horn forming ventral or efferent root. இந்த anterior horn மூலமாக ஸ்பைனல் கார்ட்ல இருந்து மசில்ஸுக்கு கமெண்ட்ஸ் பாஸ் ஆகுது. இப்ப நம்ம ஒரு நீடில் வச்சு குத்துனதும் டீடைல் 3ல பார்த்த மாதிரி மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி டக்குன்னு கையை எடுத்துறோம். தீஸ் கமெண்ட்ஸ் பாஸ் த்ரூ த anterior horns. இது வழியா வர்ற ஃபைபர்ஸ் வென்ட்ரல் ஆர் எஃபரண்ட் ரூட்னு சொல்றோம். These two roots joins to form spinal nerves. The white matter is external and have bundle of nerve tracts. White matter is the outer part of the spinal cord. இதுதான் white matter னு சொல்றோம். இதுல இருக்கிற nerve fibers பேரு nerve tracts. They carry messages up to the brain and down from the brain to the spinal cord. இப்போ நீங்க எந்த அளவு இந்த ஆன்சர் லேர்ன் பண்ணிருக்கீங்கன்னு டெஸ்ட் பண்ணலாமா? Spinal cord is a dash structure. Spinal cord is covered by dash. The posterior region tapers into a thread-like structure called dash. The upper end of letter H forms dash horns. Fibers pass outward from the anterior horn forming dash or dash root. கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா click on the like button, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.